வணக்கம். அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான விண்ணப்பங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க. நீங்கள் எந்த ஆஃபீஸில் அப்ளிகேஷன் வாங்குனீங்களோ அதே ஆஃபீஸில் தான் அப்ளிகேஷனை போய் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்க. மறக்காமல் வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. இப்போ தான் அடுத்தடுத்து ஒரு சில மாவட்டங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளிவந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் கொண்டு போய் கொடுத்தாலும் இன்னும் அறிவிப்பு வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அறிவிப்பு வந்து கொடுத்துட்டே இருக்கனால நீங்கள் அப்ளிகேஷன் ரெடியாக வச்சுருங்க. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளேயே தான் லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 11ஆம் தேதி தான் அப்ளிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏப்ரல் 28க்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சில டேட்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற டேட்டு தான் வந்து சேஞ்ச் ஆகுது. ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்மில் எந்த சேஞ்சுமே வந்து கிடையாது. ஆஃபீஸ்லேயே இதே ஃபார்ம் தான் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம், நேரில் போய் வாங்கிக்கலாம். நான் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு வந்துட்டு ஒப்புகை சீட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிசிக்கு வேகன்சி வந்து கம்மியாக தான் வந்து சொல்லியிருக்காங்க. விடோ, கணவனால் கைவிடப்பட்டவர்கள், எஸ்சி, எஸ்டி இந்த வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நேரில் ஐசிடிஎஸ் ஆஃபீஸ் போனால் தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அடுத்ததாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா சமையல் உதவியாளர் பணிக்கு 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இருப்பிட சான்றிதழ் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் அவங்க என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத நேரடியாக ஒரு தடவை கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அனுப்புங்க அப்ளிகேஷன் ஃபார்மை. ஒருத்தரே பார்த்தீங்கன்னா 2 வேலைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொன்னாங்க. ஆனால் அவங்க அப்படி அப்ளை பண்ணும்போது அதுக்கான வேகன்சி அங்கே இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. வேகன்சி இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதாவது அவங்க எந்த சென்டருக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அந்த சென்டருக்கு இப்போது அங்கன்வாடி பணியாளருக்கான வேகன்சியும் இருக்குது, சமையல் உதவியாளருக்கான வேகன்சி இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் 2 வேலைக்குமான கல்வி தகுதி எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா எலிஜிபிலிட்டியும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேகன்சி இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும், அடுத்ததாக லாஸ்ட் டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும். இந்த 3 தான் வந்து இப்போதைக்கு வந்து செக் பண்ணுறாங்க. ஃபைனலாக யாரெல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்களோ அவங்க அப்ளை பண்ணியிருக்க போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி அப்ளிகேஷன்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம் இன்டர்வியூக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கால் மூலமாகவும் இன்ஃபர்மேஷன் வரும், அதே போல் தபால் மூலமாகவும் வரும். எப்படி வேணாலும் வந்து அவங்களை இன்ஃபார்ம் பண்ணி கூப்பிடுவாங்க. சப்போஸ் எனக்கு ஏதாவது தகவல் கிடச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கும்போது என்ன மாதிரியெல்லாம் தகவல் நீங்கள் கேள்விப்பட்டீங்க, உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் அங்கன்வாடி வேலைவாய்ப்பு பற்றின சின்ன தகவலாக இருந்தால் கூட நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.